கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய நாளில் நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. சீனாய் மலையில் 40 நாள் இரவும் பகலும் கர்த்தரின் பிரசன்னத்தில் இருந்த மோசேயிடம் கர்த்தர் சொன்னதைத்தான் நாம் வேதத்தில் வாசித்தோம். ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணி அதில் எந்த பொருட்களை எங்கெல்லாம் வைக்க வேண்டும், அதை எவைகளினால் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மோசேயிடம் கர்த்தர் சொன்னார். அதை கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலத்திற்கு தேவையான காணிக்கைகளை இஸ்ரவேல் ஜனங்களிடம் வாங்கும்படி கர்த்தர் சொன்னார். தாவீதின் நாட்களில் தேவாலயம் கட்ட ஜனங்கள் இவ்விதமாகவே மன உற்சாகத்துடன் பொன், வெள்ளி போன்ற தேவையான காணிக்கைகளை கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கு இந்த ஜனங்கள் இப்படி கொடுத்ததை அவன் உற்சாகத்தோடு சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் இந்த ஜனங்கள் கர்த்தர் கொடுத்தார்கள் என்று 1 நாளாகமம் 29:9 சொல்லியிருக்கிறது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று 1 நாளாகமம் 29:14 வேதத்தில் சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கின்றதில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மக்கெதோனியா சபையினர் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று வேதம் 2 கொரிந்தியர் 8:2 எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8:5. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது தேவனுக்கு நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்காமல் நமக்குரியவைகளை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அதை தேவனுடைய கரத்தில் அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அது தேவனுடைய சித்தமும் அல்ல. ஊழியர்களும் சபைகளும் இன்றைய நாட்களில் நாம் எப்படி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கொடுக்கிற காணிக்கையை எப்படி அவர்கள் சம்பாதித்தார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு கேள்வி இல்லை. இன்றைய காலத்தில் ஊழியர்களும் சபைகளும் காணிக்கைகளை கட்டாயப்படுத்தி வரி வசூலிப்பது போல வசூலிக்கிறார்கள். அநேகமாக எல்லா சபைகளிலும் தசமபாகம் காணிக்கையை பற்றி வாரம் ஆரவாரமாக பேசுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியர்களை குறித்து நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் கொடுக்கும் காணிக்கைகள் தேவ ஊழியத்திற்கு தான் என்பதை அந்த நினைவு கூர்ந்து
அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். மல்கியா 1:10 உங்கள் கைகளிலுள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 1:13 இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்மை தேவனுக்கு நீதியின் காணிக்கையாக செலுத்தும்படி மல்கியா 3:3 சொல்கிறது. நம்மை புடமிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை சுத்திகரிக்கும் கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளோடு நாம் கொடுக்கிற காணிக்கையை ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க உதாரத்துவமாய் கொடுப்போம். எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தையோடு செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதனால் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.